ஹலோ வணக்கம். எல்லாருமே இப்போ வெயிட் ரிடக்ஷன், ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டாங்க, ஒபிசிட்டி வருது, அதனால அவங்க வெயிட் ரிடக்ஷனுக்காக ட்ரை பண்றாங்க. இட்ஸ் குட் ஒன்லி. ஏன்னா ஹார்மோனல் இதெல்லாம் கண்ட்ரோல்ல வரும் அண்ட் பாடியில் ஹார்ட்டுக்கு ஓவர்லோடு குறையும், எல்லாம் ஓகே. ஆனால் சடனாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதுவும் ஹெல்த்தியான வெயிட் ரிடக்ஷன் வந்து மேக்சிமம் ஒரு 1 மந்த்துக்கு 2 kgs தான், ரைட்டா? அதுதான் வந்து ஹெல்த்தியானது, எந்த அட்வர்ஸ் எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். சில இடத்துலலாம் இப்போ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமலே சில இடத்துல வெயிட் ரிடக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய இது வந்து வெறும் ஸ்கேம். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் 15 kg ஒரே மாசத்துல குறைச்சோம், 30 kg குறைச்சோம், 40 kg குறைச்சோம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், ரைட்டா? ஸோ அது பாசிபிலிட்டியும் இல்லை. அதனால சும்மாவான பணத்தை கொடுத்து அந்த ஸ்கேம்லலாம் போய் மாட்டாதீங்க, ஹெல்த் ஹசார்ட்ஸும் ஏற்படும். அதனால ப்ராப்பராக டாக்டரோட அட்வைஸோட லிமிட்டடாக ஆவரேஜாக ஒரு மாசத்துக்கு ஒரு 2 kg வரைக்கும் ஸ்லோவாக குறைங்க. அது ப்ரோக்ரெசிவாக இட் வில் பி ஹெல்த்தி, ரைட்டா? ஸோ தட் ஹார்ட் கிட்னி எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மோரோவர் அந்த வெயிட் ரிடக்ஷன் அப்போ டோட்டலாகவே ஃபாஸ்டிங்கு, ஒன்றுமே ஃபுட்டை எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கீரை இதெல்லாம் சாப்பிட்டு விட்டமின் சஃபிஷியண்ட்டாக வேணும். போதிய அளவு வாட்டர் கண்டென்ட் வேணும், இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆகிடும், ரைட்டா? ஸோ வாட்டர் கண்டென்ட் வேணும். எசென்ஷியல் நியூட்ரியன்ஸு, எசென்ஷியல் மினரல்ஸு, விட்டமின்ஸ் இதெல்லாம் காமனாக வேணும். ஒன்லி திங் கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து குறைக்கணும், ஃபேட் ஐட்டமை கொஞ்சம் குறைக்கணும், ப்ரோட்டீன் ஓரளவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பர் டாக்டரோட அட்வைஸோட, நியூட்ரிஷனல் ஸ்பெஷலிஸ்டோட அட்வைஸோட வெயிட் ரிடக்ஷன் பண்ணுங்க. அப்போ ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகேங்களா?